45 ஆண்டுகளா நல்லக்கண்ண ஐயாவோட ரொம்ப நெருக்கமா பழகிருக்கும், நண்பராகவும் இருந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் தகவலை பகிர முடியுமா ஐயா? எல்லா இலக்கியங்கள், எல்லா அறங்கள் இவையெல்லாம் மனிதன் ஒரு முழுமையான மனிதனை பற்றிய பல விளக்கங்களை தருகிறது. அந்த விளக்கங்களை எல்லாம் சேர்த்து பார்த்து கற்பனையில் ஒரு மனிதரை பார்த்தா அந்த மனிதர் எப்படி இருப்பாரோ அந்த மனிதர் தான் நல்லக்கண்ணன். 1948 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க தடை பண்றாங்க. நல்லக்கண்ணு ஒரு வருஷம் தலைமறைவா இருக்காங்க. அதன் பிறகு அவர் கைது பண்ணி சித்திரவதை பண்ணியிருந்தாங்க. சிறையில் அவருக்கு என்ன மாதிரி கொடுமைகள் நடந்தது? இரவு தெரியாது, பகல் தெரியாது, அடைச்சி வச்சிருப்பாங்க. காலை நீட்டி வச்சு மொத்தமான 2 ஆளு காலில் ஏறி மிதிச்சு கட்டியே ஒரு நாள் முழுக்க போட்டு வைக்கிறது, இப்படிப்பட்ட சித்திரவதைகள். 3 முறையும் ஐயா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஆனா போட்டிட்டு ஒரு முறை கூட ஐயாவால வெற்றி பெற முடியல. என்ன காரணம் நினைக்கிறீங்க ஐயா? 99ல் வர்ற போது முஸ்லீம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. வெடிகுண்டு வெடிச்சு ஒரு கலவரம் இருக்கு. அந்த கலவர நேரத்துல அவங்கள இங்க கூப்பிட்டு வர்றாரு, இவங்கள அங்க கூப்பிட்டு போறாரு, ஒரு இணக்கத்தை உருவாக்குறாரு. அப்பதான் சொல்றாங்க ஓட்டு போயிருமையா அப்படின்னு. மக்கள் அரசியல் முக்கியமா, தேர்தல் அரசியல் முக்கியம்னா மக்கள் அரசியல் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தலைவர் தான் நல்லக்கண்ணன். தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவரே வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி அந்த கேஸையும் வாதாடி இருக்காரு. மணல் மாஃபியா போலீஸ் கிரீஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தகராறு பண்றாங்க. வேட்டியை மடிச்சுக்கிட்டுறாரு. யாருன்னு நீங்க நினைச்சீங்க? எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன்னு தெரியுமா? தூக்கு கைத்த நேரடியாக பார்த்து உங்களை மாதிரி அற்ப பயல்களுக்கு பயப்படுவோம்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்படி நிமிர்ந்தார்ல. அது மாதிரி அவர் பேசி நான் பார்த்ததில்லை. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் வாழும் வரலாறாக வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணன் அவர்களை பற்றி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். கிட்டத்தட்ட நேற்று கட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க, வேற கட்சிக்கு தாவிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 1943 கட்சிக்கு வந்து தன்னோட கடைசி வாழ்நாளில் கடைசி நொடி வரைக்கும் கம்யூனிஸ்ட்வாதியாகவே வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எத்தனையோ போராட்டங்களையும் முன்னெடுத்து தியாகங்களையும் முன்னெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முழுதும் இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்து தன்னோட உடலை கூட இந்த மக்களுடைய நலனுக்காக விட்டு சென்ற ஐயா நல்லக்கண்ணன் அவர்கள் பத்தி ஐயா மகேந்திரன் அவர்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளா நீங்க கம்யூனிஸ்ட்ல பயணிக்கிறீங்க. ஒரு 45 ஆண்டுகளா நல்லக்கண்ணன் ஐயாவோட ரொம்ப நெருக்கமா பழகிருக்கும், நண்பராகவும் இருந்திருக்கீங்க. நீங்க பார்த்த வரைக்கும் ஐயா அவர்கள் மற்ற கட்சி தலைவர்களோட ஒப்பிடும்போது எந்த வகையில சிறப்பா இருக்காங்க? அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் தகவலை பகிர முடியுமா ஐயா? அதாவது மனித வாழ்வுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணம் இன்னைக்கு நேத்தல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து மனிதன் முழுமையான மனிதனை பற்றிய ஒரு கனவு கண்டுகிட்டே இருக்கிறான். நம்முடைய திருக்குறள், நம்முடைய சங்க இலக்கியங்கள் இவையெல்லாம் ஒரு மனிதன் எவ்வாறு முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் சொல்லி இப்படி இருக்கணும் மனுஷன் அப்படின்னு சொல்லுது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஆமாம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இலக்கியங்கள், எல்லா அறங்கள் இவையெல்லாம் மனிதன் ஒரு முழுமையான மனிதனை பற்றிய பல விளக்கங்களை தருகிறது. அந்த விளக்கங்களையெல்லாம் சேர்த்து பார்த்து கற்பனையில் ஒரு மனிதரை பார்த்தா அந்த மனிதர் எப்படி இருப்பாரோ அந்த மனிதர் தான் நல்லக்கண்ணன். இது நான் என்னுடைய உணர்வுகளில் நான் பலமுறை யோசித்தது உண்டு. மனிதன் என்பவன் ஒரு சோஷியல் அனிமல், சமூக பிராணி அப்படின்னு சொல்கிறாங்களா. அவன் ஒரு சமூகம் சார்ந்தவன், சமூகத்தின் நன்மைக்காக வாழக்கூடியவன் அப்படிங்கிற அந்த உலக இலக்கணங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா அந்த தொகுப்பினுடைய மையமாக அதனுடைய முழுமையாக இருக்கிறவர் தான் தோழர் நல்லக்கண்ணன். இப்போ நல்லக்கண்ணன் ஐயா பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ் கட்சி தான் பிடிச்சது. காங்கிரஸ் கட்சியை பிடிச்சது காந்தியை விட அதிகமாக நேரு தான் அவருக்கு பிடிச்சது. அப்படி இல்லவரை கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த மாதிரி ஒரு நல்லவர் நம்ம கட்சிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அவரை வரவேற்று கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியை விரும்பி ஐயா உள்ளே வந்தாங்களா, இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கம் ஐயா உள்ளே இணைச்சிக்கிட்டாங்களா ஐயா? அதாவது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற போது வேற விதமாக புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இருக்கிற கட்சி அல்ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி. ஓகே. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி ஒரு மூமெண்ட், ஒரு இயக்கம். அந்த கட்சியில் எல்லாரும் இருந்தாங்க. அதில் கம்யூனிஸ்டுகளும் இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகள் தனியாக ஒரு பிரிவாக இல்லை. இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா இந்து மகாசபையும் அதில் இருந்தது. சியாம் பிரசாத் முகர்ஜிங்கிறவர் கூட இருந்தார். அப்போ எல்லாரும் ஒருங்கிணைந்து சுதந்திரத்தை பெறுறதுக்கு பகைமை இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து சுதந்திரத்துக்கான போராட்டத்தை நடத்தணுங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்தவர் காந்தி. ஓகே. ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் காங்கிரஸ் வேற, அதுக்கு பிறகு இது.
அப்போ என்ன அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து அந்த காங்கிரஸ் இயக்கம், அது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட்ஸ் அ மூமெண்ட். அது ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் எல்லாரும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நல்லக்கண்ணையா அதில் மாணவரா பருவத்தில் இருந்தபோது அதில் ஈர்க்கப்படுகிறார். ஒரு 18 வயசு காலகட்டம் இருக்கும். இல்லை, 12 வயசு 13 வயசு. அப்போ வந்து அவர் வந்து ஸ்ரீவைகுண்டம், அந்த ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது வந்து முக்கியமான ஊர். அந்த ஸ்ரீவைகுண்டத்தின் வழியாக தான் தூத்துக்குடிக்கு போகணும். தூத்துக்குடியிலிருந்து கப்பலில் புறப்பட்டு இலங்கைக்கு போவாங்க. அப்போ அது ஒரு முக்கியமான ரூட்டு. அந்த ரூட்டில் வந்து காந்தி வர்றாரு, இவர் போய் பார்க்குறாரு சின்ன பையனா. அதே போல் வாவு சிதம்பரம் பிள்ளையோட நெருக்கம் ஏற்படுது. முக்கியமான லீடர்ஸ் யார் யார் வர்றாங்களோ அங்கெல்லாம் போகிறாரு. அப்போ ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடக்குது. என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா யுத்த எதிர்ப்பு. ஓகே. இந்தியாவையும் இந்திய மக்களையும் வந்து 2வது உலகப் பெரும்போரில் சேர்க்கக்கூடாது. அது அது வந்து அந்த நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தில் இந்திய பொருளாதாரம் நாசமாகக்கூடாது, இந்திய வீரர்கள் போய் பல ஊரில் செத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யுத்த எதிர்ப்பு இயக்கம் நடக்குது. அப்போ இவர் சின்ன பையன். அந்த யுத்த எதிர்ப்பு பையத்தில் அதில் வந்து பங்கு பெறாரு. அதான் இவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற தமுக்கடிச்சு செய்யக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் இவர் செய்கிறாரு. இதுதான் இவருக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள உறவே தவிர, இவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், இந்த காங்கிரஸ் மூமெண்ட்டில் அவர் இயக்கங்களில் பங்கு பெற வேலையை இருந்து அதனுடைய அடுத்த கட்டமாக கம்யூனிஸ்டாக மாறுறாரு. அந்த மாற்றம்ங்கிறது அவரே வர்றது தான், அவருக்குள்ளே வர்றது, அங்கே இருக்கக்கூடியது. இப்போ எப்படி அவர் கம்யூனிஸ்ட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வசதி வாய்ந்த ஆதிக்க குடும்பத்தில் பிறந்தவர். நல்லக்கண்ணையா காங்கிரஸில் வந்து தீண்டாமை ஒழிப்பில் ஒரு ஈடுபாடு இவருக்கு வருது. ஆனால் காங்கிரஸ் கட்சியால் தீண்டாமையை தடுக்க முடியல. அப்போ தீண்டாமையை டைரக்டாக தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமையும் அந்த வேகமும் கம்யூனிஸ்டுகள்கிட்ட சின்ன சின்ன குழுக்களாக இருக்குது. அதோடு அட்ராக்ட் ஆகி போகிற போது வந்து அது வழியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வர்றாரு. இப்படி தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் வந்தார். த்ரூ த ஸ்ட்ரகிள், போராட்டத்தின் வழியாக சுதந்திர போராட்டத்திலிருந்து அப்புறம் இந்த போராட்டத்துக்கு அவர் வந்து சேர்றார். இப்போ 43 காலகட்டத்தில் தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக வந்து இணைச்சிக்கிறார் கட்சியில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 1948 காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க தடை பண்ணுறாங்க. அதில் 48லேருந்து 49 வரைக்கும் அந்த ஓராண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிஸ்டும் தலைமறைவாகிறாங்க. அதே மாதிரி தான் ஐயா நல்லக்கண்ணும் ஒரு வருஷம் தலைமறைவாக இருக்காங்க. அதன் பிறகு அவர் கைது பண்ணி கொண்டுட்டு போய் அழைச்சிட்டு போய் சிறையில் வச்சு அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருந்தாங்க. நீங்களுமே ஒரு மேடையில் பேசியிருந்தீங்க, அவரோட மீச முடியெல்லாம் வந்து காவல்துறை வந்து பொசுக்குனாங்க அப்படின்ற மாதிரி. சிறையில் அவருக்கு என்ன மாதிரி கொடுமைகள் நடந்தது? அதாவது வந்து 1943 இவர் வர்றபோது அந்த பகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி வேலை செய்கிறார். ஓகே. அவர் எப்படி இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா, இவர் வானமாமலை, மாணிக்கம் இப்படி வந்து ஒரு குரூப் வந்து இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் போகும்போது அங்கே வந்து ஓடும் குடிகள்னு ஒன்று இருக்குது. இந்த பேர் வந்து காவேரி தாமிரபரணி நதி தீரத்தை தவிர வேறு எந்த ஏரியாவிலையும் அறியாத பெயர் இந்த ஓடுங்குடிகள். அங்கே வந்து வைணவ மடங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வைணவ மடங்களுக்கு ஏகப்பட்ட ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கும். அதில் வேலை செய்கிறவங்க தான் ஓடுங்குடிகள். ஓகே. அவங்க ஒரு இடத்துல தங்கலாம், ஆனால் வந்து அவங்க வந்து கதவு இருக்கக்கூடாது வீட்டுக்கு, எதுவுமே மண்ணில் புதைக்கக்கூடாது, அம்மி குடங்கல் போக்குவரத்து. இன்றைக்கி ஓடுறா அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடணும். அதுக்கு தான் ஓடுங்குடிகள்னு பேர். இதை ஒட்டி வந்து இந்த பண்ணைக்கும் அவங்களுக்குமான போராட்டங்களில் இவர் களத்தில் நின்று வேலை செஞ்சு அந்த பண்ணையிலிருந்து நெல் அளந்து கொடுக்கறது. இப்போ அதில் வந்து குத்தகை, அந்த குத்தகையில் வந்து 70% வந்து மடத்துக்கு, 30% விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, அவங்க தான் கீழே இருக்கவங்க எல்லோரும் கொடுக்கணும். இதை வந்து இதுக்கு நெல் அளந்து போடும்போது அவன் வந்து ஒரு கள்ள மரக்கா வச்சுருப்பான், உள்ளுக்குள்ளே அடைச்சி அதோடைய அளவை குறைக்கிறதுக்கு பொந்து மரக்கால்னு சொல்லுவாங்க. அதை எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு போராட்டம். அப்புறம் வந்து விளைச்சலில் வந்து 50% வந்து முதலாளி எடுத்துக்கணும், 50% வந்து விவசாயி எடுத்துக்கணுங்கிற போராட்டம். இதெல்லாம் மிக கடுமையான முறையில் வந்து நடந்த போராட்டங்கள். அந்த போராட்டங்கள்லாம் ஈடுபடுறாரு. ஓகே. அப்புறம் வந்து தலித் மக்கள் வந்து காலில் செருப்பு போட முடியாது, காலணிலாம் அணிய முடியாது. ஆமாம், துண்டு வந்து கம்கட்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க போக வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட பல கஷ்டங்கள் வந்து வரும்போது அந்த மக்களை திரட்டி, இவர் ஆதிக்க சமூகத்தில் பிறந்தவர்,
ஆனால் அந்த மக்களோடு கம்யூனிசத்தினுடைய கருத்துக்களில் அந்த மக்களை திரட்டி செருப்பு போடணுங்கிறதுக்காக வேண்டி போராட்டங்களை ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவர் கொடுத்த கோஷம் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, மனைவியின் தாலியை அடகு வைத்து விட்டாவது காலில் செருப்பு போடு. நாளைக்கு சம்பாரித்து நீ வந்து அந்த நகையை தாலியை திருப்பிக்கலாம், ஆனால் இழந்த மானத்தை வந்து நீ இருக்க முடியாது. அதனால் வந்து நீ மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல காலில் செருப்பு போட்டுருன்னு ஊருக்கு செருப்புகள் தயார் பண்ணி பெரிய பண்ணையார் இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அழைச்சிட்டு போகிற போது அவன் என்ன பண்ணுறான்னு, ஜமீன் பெரிய குடும்பங்கள், அவன் என்ன பண்ணுவான், மேலே வந்து பானையில் சாணியை கரைச்சி மேலேருந்து ஊற்றுவான். அதெல்லாம் இவங்க அப்படி தொடச்சிட்டு போவாங்க. அடுத்த தடவையும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க. போகிற போது வந்து செருப்பு போட்டு போகிறதுங்கிறது ஒரு வழக்கத்துக்கு வருது. இந்த பிரேக்கிங் த கேட்டுங்கிறான்ல, முதல்ல உடைச்சிட்டு ஒருத்தர் கேட்ட உடைச்சிட்டாக்கா அப்புறம் எல்லாருமே போக ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ அது அமைஞ்சு அது வர்ற காலங்களில் என்ன பண்ணிட்டாங்கனாக்க, இந்த ஆதிக்க சக்திகள் இருக்குல்ல, தலித் மக்களை அழைச்சிட்டு வர்றாரு அப்படிங்கும்போது அதில் இருக்கிற இவங்க உறவினர்களும் வசதி படைத்தவர்களும் எதிர்ப்பு வருது. எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும்போது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுது. தடை செய்யறதுக்கு காரணம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நேரு கவர்மெண்ட்டுங்கிறது உழைக்கும் மக்கள் கவர்மெண்ட் கிடையாது, முதலாளித்துவத்தினுடைய அரசாங்கம், இதை வந்து மக்கள் புரட்சியின் மூலம் தூக்கி எறியணும்னு கல்கத்தாவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஆயுதம் செய்து எல்லா ஆயுத பாணிகளாக மக்களை மாற்றி இந்த அரசாங்கம் முதலாளித்துவத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சு உழைக்கும் மக்களின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வந்து கல்கத்தா மாநாட்டில் கொடுக்குறாங்க. அந்த மாநாடு முடிஞ்சு வர எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் கொஞ்சம் பேர் வராங்க. இலங்கையிலேருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளோட ஜீவா புறப்பட்டு இலங்கைக்கு போயிடுறாரு. அப்புறமா அது கடல் வழியாக பிறகு வந்து சேர்றாரு. அப்போ தான் தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்ட உடனேயே இந்த நிலப்பிரபுக்கள், அந்த உள்ளூரில் இருந்தவங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இவரை அடக்கிறதுக்கு, காலி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ போலீஸு, உள்ளூர் நிலப்பிரபுகள், இவங்க சொந்தக்காரவங்க உட்பட பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களெல்லாம் பிடிச்சு கொண்டு வர்றது தான் நெல்லை சதி வழக்கு. 101 பேர் மேலே போடுறாங்க. அந்த நெல்லை சதி வழக்கில் இவர் மீது ஒரு வழக்கு. அப்படி தான் ஜெயிலுக்கு போகிறாரு. அப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி அவர் அரெஸ்ட் ஆகி 1.5 வருஷம் வந்து விசாரணை கைதியாக இருக்கார். அந்த டைமில் தான் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. 7 வருஷம். அந்த விசாரணை முடிஞ்சதுக்கு பிற்பாடு ஆயுள் தண்டனை 7 வருஷம் இல்லை, 18 வருஷம். 18 வருஷம். ஆனால் சிறையில் இருந்தது 7 வருஷம். அவங்க எல்லாம் சேர்த்து 10 வருஷம் வரும் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்கிறாங்க. இந்த சுதந்திர காரணத்தால் அது விடுபடுது. அப்போ வந்து அதிலேருந்து வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்க, இந்த 1.5 வருஷம் அவர் பட்ட துயரம் சாதாரணமானதில்லை. எந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சாரு? அதாவது வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அவங்கள காட்டி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க, எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு. உனக்கு எல்லாமே தெரியும், நீ சொல்லு அப்படின்னு. அதை நான் முடியாது அப்படிங்கிறது தான் இவருடைய வைராக்கியம். சொல்ல முடியாதுங்க. உயிரே போனாலும் காட்டி கொடுக்க கூடாது உறுதியாக இருக்காரு. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, தலைகீழ கட்டி போட்டு பண்ணுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னு எழுதி கொடு, உனக்கு விடுதலை தர்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது அவர் ஏற்றுக்கல. அதனால வாயே திறக்கிறது கிடையாது. அப்புறம் கொண்டு போய் மலையிலேருந்து தள்ளி கொண்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுவும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. அப்போ அவருடைய நண்பர்கள்ட்ட அவர் சொல்லியிருக்கார். பிறகு ஜெயிலில் இருக்கும்போது அப்போ சொன்னானுங்க, சரி போனால் உயிர் போயிட்டு போகுது, நம்ம வந்து வாயை திறந்தோம்னா 100 கம்யூனிஸ்டுகள் செத்து போவாங்க தலைவர்கள், அதனால நம்ம உயிர் போனால் பரவாயில்லன்னு, ஒரு உயிரோட போயிட்டு 100 உயிர் பாதுகாப்பு அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த காலங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அது ஒரு மன உறுதி. அது அதன் உறுதியின் மூலம்தான் வந்து இவங்களுடைய ஆதிக்க சக்திகளுடைய தந்திரங்களை அவங்க முறியடிக்கிறது. இவன் என்ன செய்கிறானோ அதுக்கு மாற்று இவங்க இது பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட பல நெருக்கடிகளில் கிட்டத்தட்ட வந்து இரவு தெரியாது, பகல் தெரியாது, அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து ஆள் அடிப்பாங்க. அதான் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தாப்புல வந்த உடனே காலை நீட்டி வச்சு மொத்தமான 2 ஆள் காலில் ஏறி மிதித்து, அப்புறம் நெஞ்சில் மிதிக்கிறது, அப்புறம் வந்து கட்டியே ஒரு நாள் முழுக்களும் போட்டு வைக்கிறது, இப்படிப்பட்ட சித்திரவதைகள். ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவர் மாநில செயலாளராகி
ஒரு கவர்னர் மாளிகையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு ஐயா போகிறாரு, தலைவராகி ரொம்ப வருஷங்களுக்கு பிற்பாடு. போகிறபோது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஆள், ரொம்ப கொஞ்சம் வயசான ஆள் கும்பிடுறாரு இவரை பார்த்து. என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் இது பண்ணிட்டு போனோன்னே வந்தோடனே கீழே சொல்கிறாரு. இவரை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாரு அவர். என்ன அப்படின்னோடனே, நான் இங்கே வந்து கவர்னர் மாளிகையில் நிற்கிறேன், உங்களுக்கு செஞ்ச கெடுதலுக்காக தான் நான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். சுகர் பேஷண்ட்டு நான், அடிக்கடி யூரின் போகணும், போக முடியல. வந்தால் 12 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கு இங்கே கவர்னர் மாளிகையில், அவ்வளவும் முக்கியமான ஆட்கள் வர்றாங்க. ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறேன், யாரும் பண்ணலை. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு செஞ்ச பாவம் தான். அவன் என்னன்னு கேட்குறாரு. புலியூர் குறிச்சியில் உங்களை பிரித்து இந்த காலில் ஏறி மிதித்தது நான் தான் மிதித்தேன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்புறம் உடனே இவர் போய் கவர்னர் செக்ரட்டரிகிட்ட சொல்லி உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அவருக்கு. இது அவர் பல இடங்களில் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சூழல். அப்போ அதே போல் ஜெயிலில் வந்து மிக மிக சங்கடமான விஷயங்கள், சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரலாறு தான் அவருடைய வரலாறு. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெயிலில் வச்சு அவர் சித்திரவதை பண்ணி மீச முடியெல்லாம் பொசுக்குனதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் மீசையே வச்சுக்கல. அதுதான் காரணமா? ஆமாம், அதான். ஓகே, அது ஒரு டெக்ளர்லாம் பண்ணலை, பட் வந்து அதுதான் ரீசன். ஓகே, அது வந்து காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கிற வரைக்கும் நான் மீசை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல ஒருவேளை ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, தன்னோட மீச முடிய பொசுக்குனதுனால அந்த ஒரு மன உளைச்சல்ல அவர் மீச மன உளைச்சல் என்பது அவருக்கு கிடையாது. அப்படி மன உளைச்சல்னாக்க அவருக்கு கொடுத்த என்னென்னவோ சித்திரவதை பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இல்லை. அதாவது ஒரு புரட்சிக்காரனுக்கு வந்து இந்த மாதிரி காவல்துறையும் மற்றவும் உருவாக்கக்கூடியதை ஒரு அவமானமாக கருதுறதே கிடையாது. அதனால் அதல்ல காரணம். காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு வைராக்கியம். அவருடைய 80வது பிறந்த நாளில் கட்சியிலோட இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் வந்து நிதி திரட்டி அவருக்கு 1 கோடி ரூபாய் வந்து காணிக்கையாக கொடுக்கப்படுது. அந்த நிதியை ஒட்டுமொத்தமாக திரும்ப கட்சிக்கே கொடுத்துட்றாரு. கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கும்போது நல்லக்கண்ணு அவர்களுக்கு மட்டும் எதுக்காக நிதி திரட்டி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுங்கய்யா. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஓகே, கட்சியில் வந்து கட்சி வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. எப்படின்னு கேட்டிங்கனாக்க, முழு நேர ஊழியர்கள் அவங்க சின்ன வயசுலேயே கட்சிக்கு வந்துடுவாங்க. பௌத்த சன்னியாசிகளை போல தான் அவங்க வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும். அப்படி அமைச்சிக்கிற போது வந்து நெருக்கடி ஏற்படும். நெருக்கடி, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, போகிறது வர்றது எல்லாமே போராட்டம் தான். போராடி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, கட்சி தோழர்கள் ஒரு நிதி கொடுத்து கடைசி காலத்தில் அவங்களுடைய உதவிக்காக அது இருக்கட்டுமே அப்படிங்கிறத பொதுவாக கொடுக்கும்போது, இவ்வளோ வருஷம் கட்சிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆமாம், அதில் வந்து 1 கோடி ரூபாய் நிதி வந்து பொதுவாக மக்கள், கட்சிக்காரவங்க எல்லாரும் கொடுத்து வருது. அதை கொடுக்குறாரு அவர். ஆனால் பெரும்பகுதி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. கொடுக்கக்கூடிய நிதியை வந்து கட்சி கொடுப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அது பிறகு ஒன்றும் யோசிக்காமல் அப்பயே கொடுத்தாரு. அதில் மட்டுமல்ல, அரசு இவர் கொடுத்த பணம் 2022 தகைசார் தமிழர் விருது கொடுத்து ஒரு 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பணம்லாம் வந்துச்சு அவருக்கு. அது அப்படியே கொடுத்துட்டாரு. அப்புறம் அவருக்கு அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க, அந்த பணத்தையும் அப்படியே கொடுத்துட்டாரு. மாமனார் இறந்ததுக்கு பணம் வந்துச்சு, அதையும் திரும்ப அப்படியே கொடுத்துட்டாங்க. மாமனார் இறந்ததுக்கு வந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னாக்கா, அது அந்த ஜாதிய மோதல்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கொடுத்தாங்க, குழந்தைகள் கொடுத்துட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம். அது இப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர் வந்து பணமாக மதிக்காதவர் அப்படிங்கிறது நான் தான் பார்த்தேன். அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அதை யாராவது வந்து கேட்டாங்கன்னாக்கா அடுத்த நிமிஷம் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையாகவே வந்து பணம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதுக்கு வந்து வேல்யூலெஸ், எந்த மதிப்பும் இல்லாத ஒன்று தான் பணம். அப்போ அந்த மதிப்புக்காக மனிதன் தன்னுடைய மதிப்பை இழந்துக்கிறான், ஒருத்தன் வந்து அதை வச்சு முடிவு பண்ணுறான் அப்படிங்கிறதுல ரொம்ப கோபமும் ஆத்திரமும் கொண்ட ஒரு குணம் அவருக்கு. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாரும் தங்களுடைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 பவுன் நகை, 200 பவுன் நகை, கோடிக்கணக்கில் வந்து வரதட்சணை பணம், காரு, பங்களா, இந்த மாதிரி எத்தனையோ கொடுக்குறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் தன்னோட பெண்ணோட திருமணத்துக்கு எதுவுமே செய்யாமல் ஒரு தனி ஆளாக நின்று இருந்தாராம் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஏன் அப்படி தனியாக நிற்கிறதுக்கு எதுவும் செய்ய முடியலன்ற மாதிரி சொன்னதாகவும், தன்னோட நண்பர் வந்து அதுவும் வலுக்கட்டாயமாக ஒரு கவரிங்கில் ஒரு கடுக்கன் வாங்கி கொடுத்து, இதை போய் மகளுக்கு நீ போடு ஓ ஞாபகம் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையாங்க ஐயா? அதாவது வந்து குடும்பமே ரொம்ப எளிமையாக தான் அவர் இது பண்ணார். ரொம்ப வேடிக்கை என்ன அப்படின்னாக்கா, அவருடைய மகள் காசி பாரதி, அந்த அம்மா இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு அது முந்தியும் தெரியும். அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. நிச்சயம் ஆகிற போது நல்லக்கண்ணு தோழர் இங்கே இல்லை, அவர் டெல்லியில் இருக்கார். டெல்லியில் இருக்கிற போது கட்சி தோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை அமைகிற உடனே இந்த காலம் மாதிரி ஃபோன் கிடையாது, ஒரு வசதியும் இல்லை, அவரை கேட்காமையே இந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருது.
அப்புறம் அவர் அங்கேருந்து வந்ததுக்கு பிற்பாடு அந்த பொண்ணு அழுது, அப்பா இல்லாமல் நிச்சயம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்குலாம் வந்து செஞ்சுருவார், நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா அதை ஒன்றும் மறுக்க போகிறதில்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லி சம்மதிக்க வைக்கிறாங்க. ஆமாம். அப்புறம் வந்து இவர் இங்கே மெட்ராஸ்க்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் இவருக்கு இந்த கல்யாணம் நிச்சயம் ஆனது தெரியுது. வந்த உடனே உடனடியாக கல்யாணத்தை முடிக்கணும். கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த மாப்பிள்ளை பையனுடைய பாட்டி ஒரு அம்மா வந்து உயிருக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குது. அது சாவறதுக்கு முந்தி கல்யாணத்தை முடிக்கணுங்கிறான் அவன். அப்போ இவர் என்ன பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான முறையில் தான் அந்த கல்யாணத்தை நடத்துனாங்க. ரொம்ப எளிமையான முறையில். அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு எளிய வாழ்க்கை. இதை பற்றிலாம் அவர் கவலைப்பட்டது இல்லை. ரொம்ப வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது, மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பம். அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முந்தி அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பணக்கார குடும்பத்தில் ஒன்று. அன்றைக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டமாச்சு, இப்போ தூத்துக்குடி மாவட்டமா ஸ்ரீவைகுண்டம். அப்போ வந்து அவருடைய அப்பா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் ஜூரியாக இருக்கார். ஜூரிங்கிறது ஒரு நீதிபதிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒன்று. இவங்க அண்ணன் வந்து கஸ்டம்ஸில் சப் கலெக்டர். நல்லா நிறையா இருக்குது. வீட்டில் 20 பேர் 30 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. இவர் கட்சியை விட்டுட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 22 மைல் நடந்து போன கதையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அப்போ வந்து தன்னல மறுப்பு. அவங்க துணைவியார் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில் பெரிய, அவங்க டீச்சர், அவங்களும் கட்சி குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது வர்ற போது வந்து ரொம்ப அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எளிமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மகள், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், கைதி எண் 9658 அப்படின்னு. அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னுரை கொடுத்துருக்குறாங்க, இறையன்பு சார் ஒரு முன்னுரை கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 558 பக்கங்கள். அது வந்து அவருடைய வாழ்வினுடைய உள்ளுக்கு என்ன நடந்தது, அதாவது ஒரு புறத்தில் நடப்பது வேறு, அகத்தில் நடப்பது வேறு. அகத்தில் நடக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் லைஃப் எப்படி இருந்தது, என்னென்ன மாதிரியான முறையில் அவங்க வந்து ஆதிக்கத்தை மற்றதை எதிர்த்து நின்றார்கள் போன்ற பல விஷயங்களை அந்த நூலில் எழுதியிருக்காங்க. அதில் அவர் மகள் ஆண்டாள், அவங்க மாஸ்கோவில் போய் படித்தாங்க, கட்சியில் ஏற்பட்ட இதில் படித்தாங்க. அப்போ படிக்கிற போது அவர் கொண்டு போய் விட்டு டெல்லியில் காந்தி சிலைக்கு வந்து உட்காந்து அப்பா தன்னோட பேசியதெல்லாம் அந்த அம்மா பதிவு பண்ணுங்க. அதில் அவர் சொல்கிறாரு, நீ டாக்டர் என்பதால் எந்த காலத்திலையும் உனக்கு சாதாரண மக்களின் மீது ஒரு மரியாதை இல்லாமல் போயிடக்கூடாது. டாக்டருங்கிறது முதலில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் எளிய சாதாரண மக்கள் தான் அப்படிங்கிறத அந்த காந்தி இடத்துல இருந்தார். அதை எங்கள் அப்பா எனக்கு சொன்னது, அங்கே போனது, இதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அதனால் ஃபேமிலி குடும்பங்கிறத வந்து ஒரு கொள்கை பூர்வமாக வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கு இருந்தது. 1967 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 1977 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த 1999 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 3 முறையும் ஐயா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் போட்டிட்டு ஒரு முறை கூட ஐயாவால் வெற்றி பெற முடியல, இந்த மக்களும் வந்து அவங்கள வெற்றி பெற வைக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க ஐயா? அவர் முதல்ல தேர்தலை விரும்புகிறவர் கிடையாது. இந்த 3 தேர்தல்களிலுமே அவர் போட்டியிட அவருக்கு விருப்பம் கிடையாது, கட்சி கட்டாயப்படுத்தி தான் நிறுத்தினது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை முதல் தேர்தல் 67 நடக்கும்போது அந்த ஊரில் அவருக்கெல்லாம் மரியாதை இருந்தது, ஓட்டெல்லாம் நிறைய போட்டாங்க. ஆனால் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக அலை தமிழ்நாட்டில் கரை புரண்டு ஓடிய காலம், அதில் தோற்று போனார். அவங்க நிறைய போராட்டம்லாம் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தது. அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பீரியடு. அதே போல் 77 பார்த்தீங்கன்னா அதிமுக வருது, எம்ஜிஆர் முதல் முறை ஆட்சி அமைக்கிறாரு. இவங்க காங்கிரஸோட கம்யூனிஸ்ட் நின்று வர்ற போது அதுலேயும் 250 ஓட்டுலேயே 300 ஓட்டு தான் குறைவாக தான் தோற்று போகிறாரு. 99 வர்ற போது வந்து திமுக வந்து கூட்டணியில் இல்லை, அதிமுகவோட கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்கிறோம். ஏன்னா திமுக வந்து பிஜேபியோட அப்போ இருந்தது. அதனால் நாங்கள் தனியாக அதில் நின்று போராடி வர்ற போது வந்து பார்த்திங்கனாக்க இந்த முஸ்லீம் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, அப்போ வலுவான பிரச்சனை. வெடிகுண்டு வெடித்து நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டு மக்களும் செத்து போய், போலீஸ்கார் இந்த செல்வராஜெல்லாம் செத்து போய் ஒரு கலவரம் இருக்குது. அந்த கலவர நேரத்தில் ஓட்டு கேட்க போகிறாங்க. முஸ்லீம் தோழர்களே என்ன சொல்கிறாங்க, முஸ்லீமில் இருக்கிற கட்சிக்காரவங்களே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வராதிங்க ஐயா, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழாது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஐயா என்ன செய்கிறாருனாக்கா அங்கே போகிறாரு, போய் அவங்கள இங்கே கூப்பிட்டு வர்றாரு, இவங்களை அங்கே கூப்பிட்டு போகிறாரு, ஒரு இணக்கத்தை உருவாக்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க ஓட்டு போயிருமையா அப்படின்னு. எலெக்ஷன் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனால் மக்கள் ஒற்றுமைங்கிறது நிரந்தரமாக இருக்க வேண்டியது, நாம் அதுக்கு தான் வேலை செய்யணுங்கிறாரு.
50,000 ஓட்டில் தோற்று போகிறாரு. 25,000 ஓட்டு வாங்கியிருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். இப்போ இந்த இன்சிடென்ட் மட்டுமே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு இந்த ஓட்டுக்கள் இல்லாமல் அதை பற்றி கவலைப்படலை அவர். அப்போ வந்து மக்கள் அரசியல் முக்கியமாக தேர்தல் அரசியல் முக்கியம்னா மக்கள் அரசியல் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தலைவர் தான் நல்லக்கண்ணையா. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எத்தனையோ கட்சிக்கு விலை போகிறாங்க, கட்சியில் போய் தன்னை மாற்றி அணைச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எப்படிங்க 83 வருஷம் ஒருத்தர் கம்யூனிஸ்டாகவே இருந்து போராடி எந்த ஒரு பதவியுமே அனுபவிக்காமல் போய் ரொம்ப ஆச்சரியமாக வியப்பாகவும் இருக்குது. அது கொள்கை தான், கொள்கை சித்தாந்தம். பதவியை விடுங்க, உயிரை பற்றியே கவலைப்படாமல் உறுதியாக இருந்ததுக்கு என்ன காரணம்? கொள்கை தான். கொள்கை முக்கியமா உயிர் முக்கியமா அப்படின்ற போது என்னை அடித்து நீ கீழே தூக்கி போட்டாலும் சரி என்னுடைய தோழர்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னால் கொள்கைக்காக நாங்கள் வாழ்கிறவர்னு சொன்ன ஒரு வாழ்க்கை வந்து பணம் அல்லது பதவி அது இதுக்காக எப்படி மாறாது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதன் மூலம் ஒரு சுயநலமற்ற ஒரு வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணணும், பொது நலத்துக்கு முயற்சி பண்ணணும். நாம் என்பதை விட சமூகம் தான் ரொம்ப முக்கியங்கிறத நினைக்கணும். அந்த மாதிரி ஒரு உணர்வை வந்து அவருடைய வாழ்க்கை முழுக்களும் அது இருந்தது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எத்தனையோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. எல்லாருமே காலனி அணின்னு சொல்லி எத்தனையோ போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. குற்றால அருவிக்கு எதிராக ஒரு நாசகார திட்டம் வரும்போது அவரே கடிதம் எழுதி அதை ரத்து பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு தாமிரபரணி ஆற்றில் வந்து மணல் கொள்ளை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவரே வழக்கறிஞர் நேரில் ஆஜராகி அந்த கேஸையும் வாதாடி இருக்காரு. எப்படி தன்னோட இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, மண்ணெல்லாம் சுரண்டுறாங்க போது தானே அதை வாதாடி ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவருக்குள்ள? இயற்கையின் மீது அவருக்கு இருக்கிற பிடிப்பு, சுற்றுச்சூழல் நேசிப்பார். ஆமாம், இது மட்டுமல்ல, அங்கே நீதிமன்றத்தில் வந்து நாற்காலி போட்டு உட்காந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க, முடியாதுன்னுறாரு, நின்றுக்கிட்டே பேசுகிறாரு. அப்போ வயசு வந்து 87 88. அதே காலத்தில் தான் வந்து அப்புறம் கோர்ட்டில் வந்து இந்த தடை போட்டு அந்த மணல் அள்ளக்கூடாதுங்கிறத போட்டு அந்த 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 இது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை விஸ்வநாதன் ஒருத்தர் வந்து இதில் எடுக்கிறாரு, நம்ம காவிரியில் வந்து கரூருக்கு பக்கத்தில் புகழூருங்கிற இடத்துல பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம். மாஃபியா வந்து மணல் மாஃபியா வந்து போலீஸ் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தகராறு பண்ணுறாங்க. அந்த மணலை பார்க்குறதுக்கு நெடுமாறன் ஐயா, நல்லக்கண்ணையா, நான் எல்லாருமே போகிறோம். நாங்கள் போய் அங்கே வர்றதுக்குள்ளேயே என்ன பண்ணிடுறானுங்கன்னா பொக்லின் வச்சு நாங்கள் வர முடியாத அளவுக்கு ஒரு பள்ளத்தை தோண்டிடுறானுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக. 6 மணி. அப்போ வந்து ஒருத்தன் வந்து நீங்களாம் ஏன் இதில் கை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கையை பிடிக்கிறான். யார்? நல்லக்கண்ணையா கையை பிடிக்கிறான். கையை பிடிச்ச அடுத்த நிமிஷமே கையை தட்டுறாரு. தட்டிட்டு வேட்டியை மடிச்சுக்கிட்டுறாரு. டே, யாருன்னு நீங்கள் நினச்சிங்க? உனக்கு தெரியுமா நான் யாருன்னு? எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கேன்னு தெரியுமா? தூக்கு கைத்தை நேரடியாக பார்த்துட்டு உங்களை மாதிரி அற்ப பயல்களுக்கு பயப்படுவோன்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்படி நிமிர்ந்தார்ல. அது மாதிரி அவர் பேசி நான் பார்த்ததில்ல. அவருக்குள்ள அந்த வீரம் வெளில வந்திருக்கு. அந்த இவனுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ரவுடிகள் 2-3 பசங்களுக்கு. அப்புறம் நான் வந்து சூழ்ந்துன்னேன். அப்புறம் அந்த நெடுமாறன் ஐயா இருந்தா, நெடுமாறன் கொஞ்சம் பலவீனமாக தானே இருப்பாங்க, ஆனால் அவங்களும் நின்று டே என்ன நினைக்கிறீங்க அப்படின்ன உடனே போலீஸ் ஆஃபீஸர் அப்போ தான் தெரியாத மாதிரி வந்து ஏய் என்ன நீ அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அவனுங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது மாதிரி ஒரு தோற்றத்தை பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னாக்க, சாகிற வரைக்கும் நெருக்கடி என்று வந்தால் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையைப் போல, ஒரு சிங்கத்தின் புலியின் பாய்ச்சல் வேகத்தைப் போல ஒரு வீரம் அவருக்குள்ள சாகிற வரைக்கும் இருந்தது. ரொம்ப அமைதியானவர், நிதானமானவர். ஆனால் அந்த அடக்குமுறையை அடைக்கிடலான்னு பார்த்தாக்க அது முடியாதுங்கிற அளவுக்கு உள்ளவர். அது காரணம் சமூகம்தான். சமூகத்தின் மீது ஒரு ஆறு அப்படிங்கிற ஒன்று வந்து அதில் இருக்கக்கூடிய மணல், அதான் ஆற்று மணல் அடிசுடும் அண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டுங்கிற ஒரு பாட்டை மதுரை ஹைகோர்ட்டில் அவர் சொல்கிறாரு. நீதிபதியாக இருந்த நாகமுத்து ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த பாட்டை நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதிக்கிறாரு. அந்த அளவுக்கு சமூகத்தினுடைய ஒரு ஆழம் அகலங்களை எல்லாம் மண் மக்கள் வித்தியாசமாக படைச்சாதான் நமக்கு என்னன்னு தோணும். எல்லாம் நான் தான், எல்லாத்துலேயும் நான் இருக்கேன், அதனுடைய அழிவுங்கிறது மக்கள் அழிவு, அதை எப்படி விட முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த சமூக உணர்வும் அந்த எண்ணமும் தான் அவரை வந்து இந்த போர்க்குணத்துக்குள்ளே இருந்து 100 வயசு வரைக்கும் வாழ வச்சு, தெரியுமா அவர் சாகிற போது கூட இந்த சமூகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் தான் அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க, அந்த மருத்துவ அறிக்கையில் சொல்கிறாங்க. அவருடைய கை, அவருடைய கிட்னியும் நுரையீரலும் படுதுபட்டிருக்கு.
உடம்புல எந்த பாகமும் பழுதுபடலை, எந்த நோயும் பாதிக்கப்படல. பாதிக்கப்படல. மூளை வந்து அவ்வளவு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு. இந்த ஆக்டிவாக இருந்த மூளை சமூகத்தை பற்றியும் மக்களை பற்றியும் எதிர்காலத்தில் இது வந்து ஒரு சமத்துவம் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த மூளை செயல்பாட்டை நிறுத்தியிருக்கணும். நாங்கள் வந்து காமராஜரை படிச்சிருக்கோம், கக்கனை படிச்சிருக்கோம், வாவுசியை படிச்சிருக்கோம், ஜீவானந்தத்தை படிச்சிருக்கோம். ஆனால் கண்முன்ன ஒரு வாழ்ந்த வரலாறு தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவங்கள பற்றி நிறைய தகவல் எங்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.